வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வரும் வாரங்களில் ஏமனில் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கம் ஹவுதிகளுக்கு இஸ்ரேல் மிகப்பெரிய அளவிலான பதிலடி கொடுக்க வாய்ப்பு உள்ளது என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ஹவுதி இயக்கம் இஸ்ரேலை நோக்கி மற்றும் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியதைத் தொடர்ந்து இந்த முடிவு இஸ்ரேலிய பாதுகாப்பு தலைமையகத்தால் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திங்கட்கிழமை ஏமனில் உள்ள ஹவுதிகளிடமிருந்து ஏவப்பட்ட ஏவுகணையை ஐஏஎஃப்பின் அரோ வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து வானில் வைத்து சுட்டு வீழ்த்தியதாக ஐடிஎஃப் கூறியது. பொதுவாக அரோ வான் பாதுகாப்பு அமைப்பு மட்டுமே பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தும் திறன் கொண்டது. அயன்டோம் குறைந்த தர ராக்கெட்களையே சுட்டு வீழ்த்தும். இந்த சம்பவம் டெல்லவிவ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் சைரன்களை இயக்கியது என்று இராணுவம் அறிவித்தது. இராணுவத்தின் கூற்றுப்படி ஹவுதி ஏவுகணை மாலை 3:23 மணிக்கு சுட்டு வீழ்த்தப்பட்டது. திங்கட்கிழமை மாலை ஏவுகணையின் துண்டுகள் ஜெருசலேமின் பீட் ஹனீனா பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டடத்தின் கூரையை தாக்கி கீழே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஊடுருவியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேகன் டேவிட் அடோம் மருத்துவ சேவை அமைப்பு மற்றும் காவல்துறை இருதரப்பும் ஏவுகணையின் துண்டுகள் வீழ்ந்ததால் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்று கூறினார்கள். ஏவுகணை இஸ்ரேலிய வான் எல்லைக்குள் செல்லவில்லை. இருப்பினும் இடைமறித்து சுட்டு வீழ்த்தப்படும் போது ஏவுகணையில் இருந்து வீழ்ந்த துண்டுகள் ஏவுகணை சென்ற திசையில் அதன் வேகம் காரணமாக இஸ்ரேலுக்குள் விழலாம் என்பதாலேயே எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்தன என்று ஐடிஎஃப் மேலும் கூறியது. இஸ்ரேலிய ஊடகங்களின்படி பென்குரியன் விமான நிலையத்தில் புறப்படுதல் மற்றும் தரையிறக்கம் தற்காலிகமாக சிறிது நேரத்திற்கு இடைநிறுத்தப்பட்டது. ஆனால் பின்னர் அவை வழமைக்கு திரும்பின. ஏவப்பட்ட சிறிது நேரத்துக்கு பின்னர் ஹவுதியின் செய்தி தொடர்பாளர் யாக்கியா சாரி ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அவரது அறிக்கையில் 2 இராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. முதலாவது ஏவுகணை அஷ்கலோனில் உள்ள இராணுவ தளத்தை குறிவைத்தது. இரண்டாவது ஏவுகணை ஜஃபாவில் ஒரு தளத்தை குறிவைத்தது. கூடுதலாக ஹவுதிகள் ஈராக்கில் உள்ள இஸ்லாமிய எதிர்ப்பின் அச்சு கூட்டணியினுடன் இணைந்து ஆளற்ற விமான நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் தெற்கு இஸ்ரேலில் உள்ள தளங்களை குறிவைத்ததாகவும் சாரி வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. அஷ்கலோன் அல்லது தெற்கு இஸ்ரேலின் பிற பகுதிகளில் சைரன்கள் எதுவும் ஒலிக்கப்படவில்லை. அவர் குறிப்பிட்ட இரண்டாவது ஏவுகணை எங்கே போனது என்று தெரியவில்லை. நேற்றைய தாக்குதலுக்கு முன் டிசம்பர் 1 ஹவுதிகள் மத்திய இஸ்ரேலை நோக்கி ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவினார்கள். அது இஸ்ரேலிய எல்லையை அடைவதற்கு முன்பு சுட்டு வீழ்த்தப்பட்டது. இருப்பினும் டிசம்பர் 9 ஹவுதிகள் வெற்றிகரமாக இஸ்ரேலிய எல்லைக்குள் ஒரு ஆளற்ற விமானத்தை அனுப்பினார்கள். அது சைரன்கள் எதையும் ஒலிக்க தூண்டாமல் யாப்னே நகரில் உள்ள ஒரு உயரமான கட்டடத்தின் பால்கனியில் மோதியது. காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை, ஆனால் சொத்துக்கள் சேதமடைந்தன. நவம்பர் முதல் ஹவுதிகள் 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 5 ஆளற்ற விமானங்களையும் இஸ்ரேல் மீது ஏவியுள்ளனர். டிசம்பர் 2 ஹவுதியின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்குமா என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் கேள்வி எழுப்பி இருந்தன. டிசம்பர் 1 பாலிஸ்டிக் ஏவுகணை இஸ்ரேலிய எல்லைக்கு வெளியே சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஏவுகணையால் நேரடியாக எந்த இஸ்ரேலியர்களும் கொல்லப்படவில்லை அல்லது காயமடையவில்லை. இஸ்ரேல் பதிலடி கொடுக்காது என்று மறுநாள் ஒரு இஸ்ரேலிய அதிகாரி தமது பெயரை வெளிப்படுத்தாமல் தெரிவித்தார் என்ற தகவலை இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டன. டிசம்பர் 1 ஏவப்பட்ட அந்த ஏவுகணை நேற்று திங்கட்கிழமை ஏவப்பட்ட ஏவுகணை போன்றது. அதுவும் கிட்டத்தட்ட அனைத்து மத்திய இஸ்ரேலுக்கும் எச்சரிக்கை சைரன்களை ஒலிக்க வைத்தது. ஏனெனில் அது ஒருவேளை இஸ்ரேலிய வான் பாதுகாப்பை ஊடுருவி சென்றால் அது எங்கு தாக்கக்கூடும் என்பது தெளிவாக தெரியாது என்பதால் அது ஏவப்பட்ட திசையில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் எச்சரிக்கை சைரன்களை ஒலிக்க வைக்கும். ஏமன் இஸ்ரேலிய எல்லையில் இருந்து 1700 கிலோமீட்டருக்கு மேல் தொலைவில் உள்ளது. அதனால் ஏவுகணை ஏவப்பட்ட ஓரிரு நிமிடங்களிலேயே இஸ்ரேலை நோக்கி ஒரு ஏவுகணை வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 20 வெள்ளை மாளிகையில் நுழைகிறார் என்பதால் ஹவுதிகளுக்கு பதிலடி கொடுக்க அதுவரை இஸ்ரேல் காத்திருக்க முடிவு செய்திருப்பதாக அப்போது பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்பட்டது. ஆனால் இப்போது அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. டிசம்பர் 1 பின்னர் ஹவுதி இயக்கம் மீண்டும் தாக்காமல் இருந்திருந்தால் இஸ்ரேல் பதிலடி கொடுக்காமல் இருக்க முடிவு செய்திருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னர் நேற்று திங்கட்கிழமை ஹவுதி இயக்கம் மீண்டும் ஒரு ஏவுகணை ஏவியதால் உயர்மட்ட இஸ்ரேலிய அதிகாரிகள் இறுதியாக ஹவுதிகளின் தாக்குதல் விஷயத்தில் பொறுமை இழந்ததாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. ஐடிஎஃப் ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகளின் மீது 2 விமான தாக்குதல்களை நடத்தியது. செப்டம்பர் 29 ஐடிஎஃப் ஹவுதிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டது. இது ஜூலை மாதம் ஏமனில் ஹொடைடாவில் நடந்த பெரிய தாக்குதலை விட அதிகமாக இருந்தது. ஹவுதிகளுக்கு சேதமும் மிக அதிகம். இந்த தாக்குதல்கள் ஒவ்வொன்றும் ஹவுதிகளிடமிருந்து சில தற்காலிக அமைதியான வாரங்களை பெற்றுக் கொடுத்தன.
இரண்டு நிகழ்வுகளிலும் இஸ்ரேலின் எதிர்த்தாக்குதலுக்கு பின்னர் சில வாரங்கள் அமைதி காத்த ஹவுதிகள் மீண்டும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை ஏவத் தொடங்கினார்கள். ஈரானின் உத்தரவுப்படியே ஹவுதிகள் உட்பட ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்துகின்றன. ஈரானிய உத்தரவுப்படி ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடங்கியது. காசாவில் ஹமாஸின் கணிப்பின்படி சுமார் 50,000 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர். காசா சுடுகாடாகியது. ஆயிரக்கணக்கான இயக்கத்தினரை இழந்த ஹமாஸ் அதன் தளபதிகளையும் தலைவரையும் இழந்தது. ஈரானிய உத்தரவுப்படி ஹெஸ்போல்லா இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடங்கியது. ஆயிரக்கணக்கான இயக்கத்தினரை இழந்த ஹெஸ்போல்லா அதன் தளபதிகளையும் தலைவரையும் இழந்தது. ஹெஸ்போல்லாவின் கோட்டையான தெற்கு பெய்ரூட் சுடுகாடாகியது. ஹெஸ்போல்லா வேண்டாம் இந்த விளையாட்டு என்று ஈரான் இருந்த திசையை நோக்கி பெரிய கும்பிடு போட்டுவிட்டு இஸ்ரேலுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்துவிட்டு இளைப்பாறுகிறது. இஸ்ரேலின் தாக்குதல்களால் ஹெஸ்போல்லா பலமிழந்ததால் ஹெஸ்போல்லாவால் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட ஈரானின் மற்றொரு சகாவான சிறிய ஜனாதிபதியாக இருந்த ஆசாத் நாட்டை விட்டு தப்பியோடு சிரியாவில் அவரது ஆட்சி கவிழ்ந்தது. இப்போது அடுத்து ஹவுதி இயக்கம் அன்சார் அல்லாவின் முறை வந்துள்ளது. ஈரானிய உத்தரவுப்படி ஹவுதி இயக்கம் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை ஏவியுள்ளது. ஹவுதிகளின் தலைவிதி அப்படி அமைய போகிறது என்றால் அதை யாரால் மாற்ற முடியும்? ஈரானின் கூற்றுப்படி இஸ்ரேலை தாக்குமாறு தமது சொந்த இயக்கங்களுக்கு உத்தரவிட்ட ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லாவின் தலைவர்கள் சொல்லாமல் கொள்ளாமல் மேலே போய்விட்டார்கள். ஹவுதிகளின் தலைவர் ஏமனில் ஏதோ ஒரு இடத்தில் தரையடி சுரங்கத்தில் இருக்கிறார். இன்னமும் எவ்வளவு காலத்திற்கு அங்கே இருப்பார் என்று சொல்ல முடியாது. இங்கு மற்றொரு வினோதமான விஷயத்தையும் கூற வேண்டும். காசா மற்றும் லெபனானில் ஹமாஸ் மற்றும் ஹெஸ்போல்லாவால் அந்த இயக்கத்தினர் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் கொல்லப்பட்ட நிலையில் மேற்கு கரையில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைவு. ஆனால் பாலஸ்தீன இயக்கத்தினர் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 14 மாதங்களுக்கு முன்பு தற்போதைய போர் தொடங்கியதிலிருந்து மேற்கு கரையில் பாலஸ்தீனிய இயக்கத்தினர் என்ற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 6,000 பேரை கடந்ததாக நேற்று திங்கட்கிழமை IDF அறிவித்தது. போரின் தொடக்கத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் சுமார் 60% அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் ஹமாஸின் உறுப்பினர்களாக இருந்தனர். பின்னர் 2024ஆம் ஆண்டின் 3வது மாதத்திலிருந்து இந்த சதவீதம் தலைகீழாக மாறியது. இந்த கட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ஹமாஸுடன் தொடர்புடையவர்கள் அல்ல. IDF கைது செய்த நபர்களில் 2350 நபர்கள் அல்லது சுமார் 39% ஹமாஸ் உறுப்பினர்கள் என்று கூறியது. ஹமாஸின் உறுப்பினர்களாக இல்லாதவர்கள் இஸ்லாமிய ஜிகாத் அல்லது மற்றொரு பாலஸ்தீனிய இயக்கமான PFLP உறுப்பினர்களாக இருக்கலாம். ஆனால் சமீப காலத்தில் கைது செய்யப்படும் ஆட்கள் உள்ளூர் குழுக்களை சேர்ந்தவர்கள். இவர்கள் பெரிய அளவிலான இயக்கங்களுடன் தொடர்பில்லாதவர்கள், ஆனால் வன்முறையோடு தொடர்புடையவர்கள் மற்றும் ஆயுததாரிகள். மனித உரிமைகள் தன்னார்வ தொண்டு நிறுவனமான ஹெமக்டின் தரவுகளின்படி டிசம்பர் 2024 நிலவரப்படி இஸ்ரேல் 10,154 வெவ்வேறு வகையான தீவிரவாத சந்தேக கைதிகளை வைத்திருக்கிறது. இது 1987 1991 முதலாவது இன்டிஃபாடாவுக்கு பின்னர் மிகப்பெரிய எண்ணிக்கையாகும். இப்போது மேலும் மேலும் கைது செய்யப்படுகிறார்கள். இதனால் சிறைகளில் கூட நெருக்கடி ஏற்படுகிறது. அதை தவிர்ப்பதற்கு இஸ்ரேல் ஓசைப்படாமல் ஒரு காரியம் செய்வதாக கூறப்படுகிறது. அது என்னவென்றால் ஹமாஸ், இஸ்லாமிய ஜிகாத் அல்லது மற்றொரு பாலஸ்தீனிய இயக்கமான PFLP உறுப்பினர்களை தவிர கைது செய்யப்பட்ட வன்முறையோடு தொடர்புடைய ஆயுததாரி குழுக்களை இஸ்ரேல் விடுதலை செய்கிறது. இந்த நபர்கள் எங்கே விடுவிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் இங்கு முக்கியமானது. மேற்கு கரையில் கைது செய்யப்பட்ட இந்த நபர்கள் விடுவிக்கப்படும் இடம் காசா. போர் நடக்கும் காசா முழுமையாக முற்றுகையிடப்பட்டுள்ளது. காசாவிலிருந்து வெளியேறுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. மேற்கு கரை கைதிகளை காசாவுக்குள் கொண்டு போய் காசாவுக்குள் எங்கே வேண்டுமானாலும் போங்கள் என்று திறந்து விட்டு விடுகிறார்கள். போர் முடியும் போது அதிர்ஷ்டம் இருந்தால் உயிருடன் இருப்பார்கள். அது ஒவ்வொருவரின் தலைவிதியை பொறுத்தது.